ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்ன எதுக்கு இவ்ளோ பதட்டம்? ஜோதி நீ எங்க இங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அது இல்ல, நீ இந்த நேரத்துல இங்க. ரவி போகாத. ரவி ப்ளீஸ், வாட்ஸ் ராங் வித் யூ? நில்லு ரவி. சொன்னா கேளுமா, நீ போக கூடாது. இல்ல நீங்க வழியை விடுங்க. நான் போகணும். இதுக்கு மேல உங்களுக்கு பேச எதுவுமே சொன்னா கேளுமா, வழியை விடுங்க. நீ போக கூடாது ப்ளீஸ். நீ ரொம்ப பயப்படுற ரவி. பயப்படுற நேரத்துல பயந்துதான் ஆகணும். உன் பயத்தை பத்தி எனக்கு தெரியாதானே? அன்னைக்கு என்னமோ திவ்யா விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அரவிந்தன் விட்டு கூட்டிட்டு போனேன். நீ செய்யற காரியத்துக்கு அவனை வேற துணை கூப்பிட்டுறியா? சத்தியமா அவங்க வருவான்னு தெரியவே தெரியாது ஜோதி. ஏன் தெரிஞ்சிருந்தா மட்டும் கூட்டிட்டு போயிருக்க மாட்டியா? இப்ப எதுக்கு முடிஞ்ச போட பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ போய் சாப்பிடு. நீ வந்தாதான் நான் சாப்பிடுவேன். சொன்னா கேளு ஜோதி, நீ போய் சாப்பிடு. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. நீ இப்ப சாப்பிட வரலனா தமிழ் சார் வந்ததும் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் ஜோதி. வா சாப்பிடு. ஓகே 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 ஓகே, கை விடு, நான் வரேன். என்ன ரவி, டிஃபன் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு ஜோதி. நீ நினைச்சது எல்லாமே நிறைவேறிச்சு இல்ல? உன்னை தவிர. சரி, போய் மாடியில் படு. மாடிலையா? நான் இங்கே படுத்துக்கிறேன். எனக்கு இந்த இடம் போதும். நீ போய் படுத்துக்கோ. தனியா படுத்தா உனக்கு பயமா இருக்காது? பயமா? எனக்கா? நான் ஆம்பளை ஜோதி. அது இப்போ அது புரிஞ்சுது. நீ போய் மாடியில படுத்துக்க. சொல்ற பேச்ச கேளு. குட் நைட். ரவி, ஏ ரவி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்ன எதுக்கு இவ்ளோ பதட்டம்? ஜோதி நீ எங்க இங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அது இல்ல, நீ இந்த நேரத்துல இங்க. ப்ளீஸ் ரவி, நீ ஆம்பளை, நீ தனியா படுத்தா உனக்கு பயமா இல்லைன்னு சொன்ன. ஆனா எனக்கு தனியா படுத்தா பயமா இருக்கு. அதனால தான் இங்க வந்தேன். அதுக்காக தான் இங்க படுத்துக்க வந்தேன். இங்கயா? ஆமா. என்னாச்சு? இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். தனியா படுக்க பயமா இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, நான் ஆம்பளை, தனியா படுத்துப்பேன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? இப்ப எனக்கு உண்மையிலுமே பயமா இருக்கு ஜோதி. ஏன் நீ இந்த நேரத்துல இங்க 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 வந்து? ஏன் நான் வந்தா என்ன? நீ எதுக்கு ஜோதி இந்நேரத்துல இங்க வந்திருக்க? ஓ, நான் எங்க படுப்பேன்னு கேக்குறியா? ஏன் சோஃபால படுக்கலாம்ல? நீ என்ன சொல்ற ஜோதி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இரு, இப்ப என்ன? நான் இங்க இருக்க கூடாது, உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணுமே பக்கத்துல அனுமதித்தது இல்ல. ஈவன் என் தங்க இருந்தா கூட நான் பக்கத்துல படுக்க வச்சது கிடையாது. நீ என்ன திடீர்னு? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இதே மாதிரிதான் தனியா தூங்குவியா? ஜோதி நீ எப்படி எல்லாம் பேசுறது? நீ இந்த மாதிரிலாம் பேசாத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது பயமா? உனக்கா? இப்பதானே உனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொன்ன. ஆமா, இப்ப எனக்கு நிஜமாலுமே பயமா இருக்கு. ப்ளீஸ். நீயா நெருங்கி வரப்போ உனக்கு பயம் வரல. ஆனா இப்போ சடனா எங்கேருந்து ஒரு பயம் வந்துச்சு? நீ ஐ லவ் யூ சொல்லும் போது உனக்கு எந்த பயமா இருக்குல்ல? ஆனா இப்போ நான் அதே சொல்ல வந்தா உனக்கு பயமா இருக்கா? ஜோதி என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுற? விரும்பி போனா விலகி போகும்னு சொல்லுவாங்க. ஆனா விலகி போனா விரும்பி வரக்கூடாதா? நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஜோதி. ப்ளீஸ். நான் அதெல்லாம் இப்பயும் மறந்துட்டேன். எனக்கு தெரியும் ரவி, நீ என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தால. இப்போ அதெல்லாம் நினைச்சா வருத்தமா இருக்கு. பட் ஐ மஸ்ட் சே யூ ஆர் ரியலி கிரேட்.
எனக்கு இப்பதான் அதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜோதி, அது எனக்கு எனக்கு என்ன விடு. உனக்கு பயமா இருந்தா சொல்லு. நீ வேணா இங்க படுத்துக்கோ, ரூம் லாக் பண்ணிட்டு. நான் வேணா வாசல்லையோ வராண்டாலயோ படுத்துக்கிறேன். சி, ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணாதானே. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் உன்கிட்ட? நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேனா? ரவி, 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 ரவி நில்லு. இல்ல ஜோதி, நான் வெளியில படுத்துக்கிறேன். ஓகே? பொழுது விடிஞ்சா தயவு செஞ்சு என்ன தேடாத. அப்புறம் ப்ரொஃபசர்ட்ட சொல்லிடு, இனிமேல் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிடு. ஐயோ ரவி, உனக்கு என்னாச்சு? சொல்றது கேளு, ஒரு நிமிஷம் நில்லு. ரவி, ரவி போகாத. ரவி ப்ளீஸ், வாட்ஸ் ராங் வித் யூ? நில்லு ரவி. எங்க கிளம்பிட்டீங்க? சார், அது வந்து ஏங்க ஏன் உள்ள படுக்காம வெளியே? சார், நீங்க மும்பைக்கு போற. நான் மும்பைக்கு போனா என்ன, டெல்லிக்கு போனா என்ன? நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? இது என்ன தலகாணியோட? அது சார், உள்ள காத்து வரல, அதான் வெளியே வந்து படுக்கலாமேன்னு. சரி, உங்களுக்கு காத்து பத்தல, வெளியே வந்துட்டீங்க. ஜோதியா எங்க நின்னுட்டு இருக்கா? தாகமா இருந்துச்சு சார், அதான். தாகம் உங்களுக்கா இல்ல ஜோதிகா? தண்ணி தாகமா இருந்துச்சு சார், அதான் ஜோதி கூப்பிட்டேன். அதனால தான் வந்தாங்க. தண்ணி குடிச்சிங்களா? குடிச்சேன் சார். பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு தாகமா தான் இருக்கும். ஏன் ஜோதி, ரவிக்கு இன்னொரு கிளாஸ் தண்ணி கொண்டு கூட போ. ஏன் ரவி, ஹால்ல நல்ல காத்து வருமேங்க. உங்களுக்கு ஃபேன் காத்து உடம்புக்கு ஒத்துக்காதா? இயற்கை காத்து தான் வேணுமா? அப்படி இல்லை சார், கரண்ட் கட்டாயம் வந்துட்டு போச்சு, அதான் வெளியே. கரண்ட் எங்க வீட்டுல கட்டா? சான்ஸே இல்ல, இன்வெர்டர் தான் இருக்க. ஏன் போய் பேசுறீங்க? உங்க கரண்ட் தான் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிங்க. இந்த அளவுக்கு கோழையா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ரவி இது? நல்லவனா மாறது தப்பே இல்ல, ஆனா நீங்க அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டீங்க. நீங்க என்கிட்ட படிக்க போறேன்னு சொன்னாங்க, உங்களை என் வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா ஜோதி அதுக்கு துளி கூட ஒத்துக்கல. ஏன் இப்படி ஒருத்தரோட படிப்பு எடுக்கிறேன்னு கேட்டேன். அப்பதான் நீங்களும் டாக்டர் அரவிந்தும் சேர்ந்து ஜோதியை டார்ச்சர் பண்ணதை பத்தி A to Z எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு. உங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க முழுசா திருந்திட்டீங்க. இந்த விஷயத்த நான் ஜோதி கிட்ட சொன்னேன், ஆனா அவ நம்பவே இல்லை. நீங்க எப்போ வந்து அவளை மறுபடியும் டார்ச்சர் பண்ணீங்கன்ற பயம் அவன் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. இல்ல ஜோதி, அவர் திருந்திட்டாருன்னு நான் எவ்வளவு சொல்லி அவன் நம்பல. அவளுக்கு எப்படியாவது நீங்க திருந்திட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனாலதான் மும்பை போற மாதிரி ஒரு நாடகம் ஆடி உங்களை 2 நாள் இங்க தங்க வச்சு இவ்வளவு டிராமா எல்லாம் நடத்தணும். ரவி நல்லவருன்னு ஜோதிக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு பரீட்சையை வச்சேன். நான் நம்புறதுக்கு இல்லைங்க, ஜோதி நம்புறதுக்காக. எந்த பொண்ணும் இந்த மாதிரி பரீட்சைக்கு ஒத்துக்க மாட்டா. என்கிட்ட படிச்ச மாணவன் உத்தம மாணவன் நான் நிரூபிக்க வேணாமா? என்கிட்ட படிச்ச எல்லா மாணவர்களுமே தமிழ்ல ஜெயிச்சவங்களா இருக்கணும். நீங்க தமிழ்ல மட்டும் இல்ல, குணத்திலையும் ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. என்னங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இட்ஸ் ஓகே ரவி, இட்ஸ் ஓகே. ஜாலியா இருங்க. சரி போங்க, போய் படுங்க. போங்க போங்க. ஓகே. பாத்தியா, இப்ப நம்புறல்ல? நம்புறேன். என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க? என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? மாப்ள, இன்னைக்கு நான் ஊருக்கு புறப்படலான்னு இருக்கேன்.
போங்க, நான் வேண்டான்னு சொல்லலையே. ஏன்பா அவர் உன்னையும் உமாவையும் தீபாவளி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. நான் ஏன் முடிவை சொல்லிட்டேன், நான் போகல. அப்படி என்ன வைராகியம் உங்க மனசுல? நாம போகணுங்க, போய் தான் ஆகணும். நான் போகலன்னா நீயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு போய்தான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா நான் வந்துருவேனா என்ன? போறதா இருந்தா தனியா யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நான் உங்க ஊருக்கு வந்தா மட்டும் சந்தோஷம் கிடைச்சிருமா? ஓ சந்தோஷத்தை உமாவை கெடுத்தா? ஒரு பொண்ணுக்கு என்னென்ன லட்சணம் வேணுமோ அது அத்தனை அவகிட்ட இருக்கு. நீ கொழுப்படுத்து போய் அலைஞ்சா அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? ஆமா, பெரிய லட்சணம். லட்சணத்தை தான் தினம் பாத்துட்டு இருக்கேன் நான். இவ பிடிச்ச குதிரைக்கு ரெட்ட கடிவாளனா ஒத்துக்க முடியும்? அப்போ நீங்க பிடிச்ச மாட்டுக்கு ஒரு கொம்புனா நான் ஒத்துக்கணுமா? என்னையே ஒதுக்கி தள்ளுறீங்க. நானும் இப்ப பிடிவாதம் பிடிக்கிறேன். என் கழுத்துல இருக்கிற பரமேஸ்வரன் உங்களை ஊத்துறாரா? எதுக்காக இதை கழட்டணும்னு சொல்றீங்க? இன்னைக்கு இந்த சிவலிங்கத்தை கழட்டணும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு என் மெட்டியை கழட்டணும்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் என் தாலியை கழட்ட சொல்லுவீங்க. கேட்டா எல்லாமே மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவீங்க. எல்லாமே மூட நம்பிக்கைனா உங்களுக்கு நம்பிக்கையானவள நான் மட்டும் எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? என் மேல எப்படிங்க உங்களுக்கு நம்பிக்கை வரும்? எல்லாத்துக்கும் நீங்க ஒரு காரணம் சொல்லிடுவீங்க. கேட்டா என் மேல குறை சொல்லிடுவீங்க. நல்லா சொல்லுமா, அவன் புத்தியில் நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லு. டேய், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இத பார், இது கூடவா உனக்கு புரியல? எல்லாம் படிச்ச பெரிய மேதையா இருந்தா கூட முன்ன பின்ன நடக்கிறத அறிவுபூர்வமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். சிவலிங்கம் பிடிக்காது, சிவனார் நடத்துற நாட்டியம் மட்டும் பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னா, தாய்ப்பால் பிடிக்கும் ஆனா தாய பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தை மாதிரி இருக்கு. உங்களை யார் இங்க வர சொன்னது? நீங்க இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி. எட்டி நின்னு வேடிக்கை பார்க்கலாமே தவிர கிட்ட வந்து உபதேசம் செய்யக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. உங்க அப்பா அம்மா எல்லாரும் இங்க இருக்கலாம், ஆனா ஏன் அப்பா மட்டும் இந்த வீட்டுக்கு விருந்தாளி? அப்படின்னா விருந்தாளி மகளை ஏங்க விருந்துக்கு கூப்பிடுறீங்க? உண்மையை சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? பூமாலையை பிக்கிற குரங்கு கூட நிதானமா தாங்க பிக்கும். நீங்க என் வாழ்க்கையை பலி கேட்டா நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது? என்ன பிடிக்கும்? என் குணம் பிடிக்கும், என் நாட்டியமும் பிடிக்கும். ஆனா என் கழுத்துல இருக்கிற இந்த சிவலிங்கம் மட்டும் உங்களுக்கு பிடிக்கல. பொண்டாட்டி ஒத்து வரலனாதான் புருஷக்கார சண்டை போடணும். நான் தான் ஒத்து வரேன்ல, அப்புறம் நீங்க விலகி போகணும். இத பாருங்க, சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன தொட்டாலும் சரி தொடலைனாலும் சரி, நீங்க ஆசைப்பட்ட உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த நாட்டியத்தை உங்க முன்னாடி நான் என்னைக்குமே ஆட மாட்டேன். ஒரு பொண்ணால எவ்வளவு நாளைக்குடா பொறுத்துக்க முடியும்? பிடிவாதம் கண்ணை மறைக்குதுடா சங்கர். அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு காலத்துக்குடா நிராகரிப்ப? ஏ சங்கர், பெண் பாவம் பொல்லாதரா. நான் மனசு வெறுத்துட்டு சொல்றேன்டா, நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க. ஏங்க இப்படி? போதுமாடா, போதுமா? பெத்த தகப்பனே புள்ளைய சாபம் கொடுக்கற அளவு கொண்டு விட்டுட்டியே. இத பாரு, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அவளை நோகடிச்ச மாதிரி என்னையும் நோகடிக்காத. அப்புறம் என்னையும் உங்க அப்பா மாதிரி பேச வச்சிடாத. அவருக்கு அதெல்லாம் வசதி இல்லம்மா. கண்ணுக்கு நேரா தெரியுற தெய்வம் அம்மா அப்பா. அவங்க சொல்றதே அவருக்கு சாதாரணமா தெரியும் போது கடவுள் எங்க அவருக்கு தெரிய போறாரு? கண்ணுக்கு தெரியாத கடவுளை மண்ணால புடிச்சு வச்சு வணங்குறோம். கடவுளே இல்லைன்னு சொல்ற இவருக்கு அது மண்ணா இருந்தா என்ன, கல்லா இருந்தா என்ன? உருவத்தையே நினைச்சு பார்க்காத இவருக்கு அது சிவலிங்கமா இருந்தா என்ன, சிலுவையா இருந்தா என்ன? நம்புறவங்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு அது மண்ணா இருந்தாலும் சரி கல்லா இருந்தாலும் சரி ரெண்டு ஒண்ணுதான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அதான் மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறாரு போல இருக்கு. அப்பா, இவர்கிட்ட என்னப்பா பேச்சு? மரியாதைக்கு நீங்க வந்து கூப்பிட்டீங்க, அவர் அன்னைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நானும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இவர் நிழல்ல ஒதுங்கி இருக்கிறது கூட பாவம்னு நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுதுப்பா. இவரை நம்பி இங்க இருந்தா நான் என்னோட கடவுளை கூட நிம்மதியா வணங்க முடியாது. நான் உங்க கூடயே வந்துடுறேன்ப்பா. உமா, நீ போக கூடாது, எங்கேயும் போக கூடாது உமா. நான் அனுமதிக்க மாட்டேன். டேய், நீ ஏன்டா தடுக்கிற? அவ இங்க இருந்து என்ன சாதிக்க போறா? நாங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்க போறியா நீ? நீ கடவுளை மதிக்க மாட்ட, சம்பிரதாயத்தையும் மதிக்க மாட்ட. ஏண்டா எந்த பொண்ணுடா அதை தாங்கிப்பா? உமா, நீ புறப்படு. இந்த பைத்தியக்காரன்ட்ட வாழதை விட சிதம்பரம் போனீனா கோயில் கொலன்னு சுத்தினா புண்ணியம் கிடைக்கும், பொழுது போகும். நீ புறப்படு. ஆமாமா,
ஒரு மரக்கட்டைக்கு வாழ்க்கப்பட்டு இவங்கிட்ட நீ என்னத்தமா சுகத்தை கண்ட? விஞ்ஞானத்தை நம்புறான், அஞ்ஞானத்துல உழல்றான். இந்த உலகத்துல 2 விதமான சிந்தனை தான் இருக்கு, பாசிட்டிவ் சிந்தனை, நெகட்டிவ் சிந்தனை. இந்த நெகட்டிவ் சிந்தனையில் இருக்கிறவனோட மனக்கதவை யாராலையும் திறக்க முடியாதுமா. இவன் மனசு அப்படித்தான். அதை திறக்கிற சாவி அவனை படைச்ச அந்த கடவுள்கிட்டே இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. மாமா, தட்டுனா திறக்கப்படும்னு வேதம் சொல்லுது. ஆனா இவன் மனக்கதவு எந்த வேதமும் எந்த சாமியும் திறக்க முடியாதுமா. தான்கிற அகபாவும் தனக்கு நிகர் யாரும் இல்லைன்னோ படிச்சு நிறைய புத்திசாலித்தனம் வளர்ந்துட்டு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை திருத்தவே முடியாதுமா. அம்மா, அவனோட மனக்கதவை நீ தட்டினா உன் கைதான் வலிக்கும். அந்த வலி வேதனையை நாங்க யாருமே உனக்கு கொடுக்க விரும்பல. தயவு செஞ்சு நீங்க அப்பா கூடவே கிளம்பிடுமா. ஆமாமா, தயவு செஞ்சு நீ அப்பா கூட கிளம்பு. அம்மா, எங்க போற? உள்ள. ஏன்? என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. எங்க? நான் என் அப்பா கூட. உமானா உன் புருஷன். புருஷனா நடக்கும்போது என்ன தேடி வாங்க, என்ன நெருங்கி வாங்க. என் நாட்டியத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என் கால்ல உங்க கையால சலங்கையை கட்டுங்க. சத்தியம் பண்ணதையும் மீறி உங்களுக்காக நான் ஆடுறேன். அப்படி உங்க மனசு மாறுனா என்ன தேடி வாங்க, உங்க கூட நான் வரேன். உமா, உமா, சொன்னா கேளு உமா. உமா, சொன்னா கேளு உமா. நீ போக கூடாது. இல்ல, நீங்க வழியை விடுங்க. நான் போகணும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எதுவுமே சொன்னா கேளு உமா. வழியை விடுங்க. நீ போக கூடாது. ப்ளீஸ் என்ன விட்டு போகாத உமா. உமா, உமா ப்ளீஸ் உமா. உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் போகாத உமா. உன்னை நான் போக விட மாட்டேன். உமா, உமா ப்ளீஸ் உமா. சொன்னா கேளு உமா. உமா ப்ளீஸ் உமா. நான் உன்னை போக விட மாட்டேன் உமா. நீ போக கூடாது உமா. இங்கதான் இருக்கணும். இங்கதான் இருக்கணும் உமா. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை போக விட மாட்டேன் உமா. உமா, நீங்க வழி கேளு உமா. போகாத உமா. உமா ப்ளீஸ் உமா. வழி விடுறீங்களா இல்லையா? வழி நீ விடுங்க. போக கூடாது உமா. சொன்னா கேளு. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ உமா. இல்ல உமா, நீ போக கூடாது. இங்கதான் இருக்கணும் உமா. சொன்னா கேளு உமா. ப்ளீஸ் சொல்றேன் இல்ல. போகாத உமா. உமா, சொன்னா கேளு உமா. ப்ளீஸ் உமா. உமா, உமா. சீக்கிரம் ஆஸ்பத்திரி ஒன்னும் ஆகாது, பயப்படாத. ஐயோ, இப்படி ஆயிப்போச்சு. Ha ha ha!